வீட்டில் தினமும் பால் காய்ச்சும் போது பால் ஆடையை எடுத்து பாதுகாப்பாக வந்து பால் ஆடைக்கு உர ஊற்றி தயிராக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ மொத்தமாக ஒரு நாள் எடுத்து அதை கடைஞ்சி அதில் வெண்ணெய் எடுத்தாச்சு. அந்த வெண்ணெயை இப்போ நெய்யாக காய்ச்சிரும். என்னோடய சேனல் இளஞ்சி அஃபிஷியல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெண்ணெய் கொதிக்க விடும்போது இந்த மாதிரி நுரையாகவும் வரும், நெய் பிரிஞ்சு வரும், நுரை பிரிஞ்சு வரும். தினமும் பால் சொசைட்டியிலேருந்து பால் வாங்கி பசும்பால் வாங்கி காய்ச்சி எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நல்லா காய விட்டு நல்லா மஞ்சள் கலராக கெட்டியாக ஆடை வந்துடும். அந்த ஆடையை எடுத்து நம்ம உர ஊற்றி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து நல்லா கடைஞ்சி வெண்ணெயை உருட்டி தனியாக எடுத்துடுறோம். அந்த வெண்ணெயை தான் போட்டு இப்போ காய வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க நெய்யும் நல்லது. பருப்பில் நெய் சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க, சத்து குறைவாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த நெய்யில் சாப்பிட்டா நல்லது. இந்த வெண்ணெய் எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணீர் இருந்தது இல்லையா, அந்த தண்ணீரெல்லாம் பிரிஞ்சு கொதித்து தண்ணி இப்போ ஆவியாக போயிடும். நெய் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நெய்யிலேருந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வெள்ளையாக இருக்கிறத நுரையெல்லாம் ஒரு உரமாக வந்துடும். நெய் நல்லா மஞ்சள் கலரில் அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு சாதத்தில் பருப்பு போட்டு நல்லா ஒரு கை நெய் ஊற்றுவோம். அதை அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா சத்து கொடுக்கும். குழந்தைக்கு பாலும் நிறைய கிடைக்கும். தாய்ப்பால் நல்லா ஊறும். அந்த சத்து இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, டீனேஜ் பாய்ஸு, கேர்ள்ஸு எல்லாத்துக்குமே இந்த நெய் போட்டு பருப்பு போட்டு நெய் ஊற்றி நல்லா டெய்லி ஒரு கை ஒரு உருண்டை சாதம் சாப்பிட்டு வந்தாங்கனாலே நல்ல உடம்பெல்லாம் நல்லா சருமமெல்லாம் பளபளப்பு கொடுக்கும். நல்லா மினுமினுப்பாகவும் உடம்பு கொஞ்சம் சதைப்பிடிப்பும் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நிறம் மாறி வந்துடுச்சு பாருங்கள். நிறம் மாறிடுச்சு. அப்படியே வாசம் மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெய் காஞ்சி முடிச்ச அப்புறம் அதில் இதெல்லாம் முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சிட்டு போடுவாங்க. சடச்சடன்னு அது பொரிஞ்சு வெடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த நெய்யை வடிகட்டி எடுத்துட்டு அந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் சுடு சாதத்தை போட்டு அந்த நெய்யோடு இருக்க முருங்கைக்கீரையை சாப்பிட்ருவோம். அந்த ருசி தேவாமிர்தம்னா அதுதான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு ருசியை கொடுக்கக்கூடியது. ஸ்டவ்வை ஃபுல்லாக குறைச்சாச்சு. அப்படியே கொதித்து பட